ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. சூப்பரான ஒரு ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட கிரே மார்க்கெட் பிரீமியம் 70% மேலே இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த ஐபிஓ கிடைக்க போதோ அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக கிரீன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சூப்பரான கம்பெனி, அது இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு 0.55%, அதாவது 130 புள்ளிக்கு மேலே தான் பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. பேங்க் பேஸ் 0.41% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.52% நெகட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 4% பாசிட்டிவ், கோல்டு 2.5% பாசிட்டிவ். இன்னைக்கு கோல்டும் சில்வரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆட்டோ 0.68% பாசிட்டிவ், ஐடி 1.16% பாசிட்டிவ், மிட் 150 0.39% பாசிட்டிவ். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல எத்தனை இருக்காங்க? கோட்டக் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல ஹிண்டால்கோ இருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டாடா கன்சூமர், இண்டிகோ, நெஸ்லே இந்தியா வந்து இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதுக்கு அடுத்த நாள் நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தாங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு கவலை இல்லாமல் இருப்போம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. ஐபிஓட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியா. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி பார்த்தாலாம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இதுக்கு தேவையான சென்சாரு, ஹீட்டரு, கேபிள்ஸு, இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருந்துச்சு. டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அந்த மிஷின் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிட்டாங்க. ஒரு 150 டிகிரி 200 டிகிரி செல்சியஸ் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். எங்கெல்லாம் வெப்பம் வந்து தேவைப்படுதோ அங்கே எல்லாமே கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும் கோல் தயாரிக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்லேருந்து கரண்ட் தயாரிக்கிற இடத்துல. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தாலும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் மில்லாம் இருக்கும். இப்போ அந்த ரைஸ் மில்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நெல் அறுத்ததுக்கப்புறம் அந்த நெல்லை நம்ம வீட்டிலே வேக வச்சு அதுக்கப்புறம் போய் அரைக்க கொண்டு போவோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை போய் ரைஸ் மில்லில் போட்டால் போதும், அவங்களே வேக வச்சு நம்மளுக்கு வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் மில்லு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. நம்ம நெல் அறுத்து நேராக அந்த ரைஸ் மில்லை கொண்டு போனால் போதும், அந்த ரைஸ் மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் எல்லாமே அந்த ஸ்டீமில் வேக வைக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அந்த ரைஸை வந்து வேக வைக்கணும். இதுக்கு முன்னாடி மேனுவலாக வந்து நிறைய ரைஸ் மில்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட கஸ்டமர்ஸ்னு பார்த்தா ஸ்டீல் செக்டர், பவர் செக்டர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ், பெட்ரோ கெமிக்கல்ஸு, சிமெண்ட்டு, பாராமெஜிட்டிக்கல், கிளாஸு, ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செக்டருக்கும் இவங்களோட ப்ராடக்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம டொமஸ்டிக்கில் அது இந்தியாவில் கிட்டத்தட்ட 10% மார்க்கெட் ஷேர் இந்த பிஸ்னஸில் இவங்க தான் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் இந்த பிஸ்னஸில், அதாவது டெம்பரேச்சர் சென்சார் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 75 நாட்டுக்கு மேலே எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால தான் இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே வந்து இருக்குது. அடுத்து இவங்களோட ஐபிஓ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஐபிஓ டேட்டு ஆகஸ்ட் 20 அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. 24 அதாவது திங்கட்கிழமை வந்து க்ளோஸ் ஆகுது, ஏன்னா சனி ஞாயிறு வந்து லீவு. ஃபேஸ் வேல்யூ 4 ரூபாய்க்கு வராங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 285 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 50 ஷேர் வந்து இருக்கும். இவங்க ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் வராங்க. ஆஃபர் ஃபார் சேல்லே வந்து இருக்குது. அதே மாதிரி லிஸ்ட் ஆக போகிறது பிஎஸ்என் என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் ஆக போகுது. டோட்டல் இஷ்யூ சைஸாக கிட்டத்தட்ட 650 கோடி வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 95 கோடி, ஆஃபர் ஃபார் சேலில் 555 கோடி வருது. ரீட்டைல் பீப்பிள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட், அதாவது 50 குவான்டிட்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் கிட்டத்தட்ட 650 ஷேர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1,95,000 ரூபாய் வந்து தேவைப்படும். அடுத்தது இவங்களோட ஐபிஓ டேட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 20, க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 24. அலாட்மெண்ட்டு ஆகஸ்ட் 25 வந்து பண்ணிவிடுவாங்க. யாருக்கெல்லாம் அலாட் ஆகலையோ அவங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 27 வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு டிமாண்ட் அக்கௌண்ட்டில் ஆகஸ்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். லிஸ்ட் ஆகிறது ஆகஸ்ட் 28, அதாவது ஆகஸ்ட் 28 மற்ற ஷேர் மாதிரி நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்களோட
growth எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அசட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 271 கோடியும் மார்ச் 2024 661 கோடி இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா வருஷமும் இவங்களோட அசட் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதுமாதிரி டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 455 கோடியாக வந்துருக்கு. டோட்டல் இன்கமும் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி 62 கோடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 71 கோடியாக வந்து இருக்குது. எபிட்டாவும் வந்து நல்லா இருக்குது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 465 கோடி வச்சிருக்காங்க. டோட்டல் பாரோவிங் 77 கோடி வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. ஏன்னா வருஷம் அவங்களோட இன்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்க்கலாம். ROE அப்படிங்கிறது 13% இருக்குது. ROCE 21% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.15 தான் வந்து இருக்குது. பேட் மார்ஜின் 15%, எபிட்டா மார்ஜின் 24% வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக்கில் பார்க்கும்போது 4.87 வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மடங்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆயிருக்கு. ரீட்டைல் பீப்பிள் 5.35 மடங்கும், QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.03 மடங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆக போகுது. என்னை வந்து பார்த்தீங்கன்னா 28 மடங்குக்கு மேலே, எம்ப்ளாயி 5 மடங்குக்கு மேலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க. இதை வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணல. ஏன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 73% வந்து இருக்குது. அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் 220 ரூபா வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 14 45% இருந்துச்சு. அதுக்கப்புறம் 51 இருந்துச்சு, 60 இருந்துச்சு. இன்னைக்கு 73% வந்துருக்கு. அந்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங் கெயின் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா லிஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக அதிகமான லாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் ஏகப்பட்ட லாபம் இந்த 3 நாளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மினிமம் 60%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் ரீட்டைல் பீப்புள் இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா லாபம் அப்படிங்கிறது 3 to 4 நாளே கிடச்சிரும். சூப்பரான ஒரு ஐபிஓங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஐபிஓவில் இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது NTPC கிரீன் எனர்ஜி. இவங்க ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்காங்க. மெயினான பிஸ்னஸ் அப்படிங்கிறது சோலார் அண்டு ஹைப்ரிட் ரினியூவபிள் பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுறது, செல் பண்ணுற பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சோலார் பேனல் போட்டு அதிலிருந்து பவர் வந்து ஜெனரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அண்டு ராஜஸ்தானில் தான் வந்து இருக்குது. அடுத்தது விண்டு பவர் எங்கிட்ட இருக்குது, அதாவது காற்றாலை இருக்குது. இந்த காற்றாலை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசில் தான் இவங்களோட அதிகமான ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அதுவரை பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த NTPC கிரீன் எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அது ரினியூவபிள் எனர்ஜியில் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் கம்பெனியாக. இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ அப்படிங்கிறது சோலார் எனர்ஜிலேருந்து 91%, விண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5%, கன்சல்டன்சி அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீயாக 1.5% இருந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இந்தியா வந்து நல்ல குரோத்தில் தான் இருக்கும். அதனால் இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு குரோத்தாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா அது லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக இருக்குது. அதாவது 26% வந்து லிஸ்டிங் கையிலேருந்து கம்மியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 91 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 77,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட PE ரேஷியோ அப்படிங்கிறது 127 இருக்குது. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 128 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். இன்ட்ரெஸ்ட் PE 22 வந்து இருக்குது. புக் வேல்யூ 22 ரூபா 50 பைசா. டிவிடெண்ட் ஈல்டு 0. அதேமாதிரி ROCE வெறும் 3%, ROE 2.79%, ROIC 3.50%, OPM 86% வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க இருந்தாலும் இவங்க வந்து பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கனால இது ஓகே தான். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 26 ரூபாயில் வந்துருக்கு. PG ரேஷியோ வந்து பாருங்கள் 2.83 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1.67 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4 இருக்காங்க. இங்கே டெப்ட் ஈக்விட்டியும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்தில் 156%, ப்ராஃபிட் குரோத்தை பாருங்கள் 45% வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட் குரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 13% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே லிஸ்ட் ஆனதுலேருந்து முன்ன சொன்ன மாதிரி 26% வந்து கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட 4% வந்து இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ் என்ன போக போக அவங்க இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதா இந்த கம்பெனி கீழே போகிறதுக்கு காரணம். அது குரோத் இருக்குது, பட் அந்த குரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2023 170 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 171 கோடி வந்து அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மார்ச் 2026 சேல்ஸ் 2858 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 521 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட நெட் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சமாக தான் அதிகமாகிட்டு இருக்குங்க. இதுதான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் இன்னமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இவங்க சேல்ஸ் கொடுத்து ப்ராஃபிட்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்தது இவங்களோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குது இதோட அதிகபட்ச பி ரேஷியோ அப்படிங்கிறது 240 பி ரேஷியோலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இப்போ 120க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக அந்த 120 பி ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான பி ரேஷியோ தான். ஏன்னா நம்ம வந்து மினிமம் என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கில் 20 பி இருக்கணும், இல்லைனா 40 பி ரேஷியோ இருந்தாலும் 40 பி ரேஷியோ அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 பி ரேஷியோ இருக்குது. இந்த கம்பெனி என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த 120 பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 89%, எஃப்ஐட்ட 1.67%, டிஐட்ட 5.21%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வெறும் 4% தான் இப்போதைக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 89% இருக்கனால அடுத்த ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ளே அது கம்பெனி குரோத்துக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 75%க்கு கீழே அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொண்டு வரணும். பார்க்கலாம் அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக இந்த கம்பெனி பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க்கலாங்க இவங்களோட க்ரோத் அதிகமாக ஸ்டாக்கோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். அடுத்தது ஆர்இசி லிமிடெட். இவங்களும் பார்த்தீங்கன்னா பவர் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி பற்றி பார்த்துருப்போம். பிஎஃப்சி வந்து ஆர்இசி லிமிடெட் பேரண்ட் கம்பெனி தான். பிஎஃப்சி இப்போ ரெண்டுமே மெர்ஜர் பண்ணுறதா வந்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனி தனியாக பார்த்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி தான். கரண்ட் ப்ரைஸ் 329 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பவர் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும், அதாவது பவர் ஜெனரேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லீஸுக்கு எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் தாங்க இருக்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம கரண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். வருஷம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் வந்து டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கோம். இன்னும் டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் பவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தேவைப்படும். இப்போதைக்கு அதிகமான தண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா சென்டர். அதனால் அப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்போ நம்ம யோசிப்போம். ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இல்லாமல் கூட வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொண்டு வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக கரண்ட் அப்படிங்கிறது அந்த டேட்டா சென்டர் ரன் ஆகிறது கரண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால் இந்த கரண்ட்டுக்கான தேவை கடைசி வரைக்கும் இருந்து தாங்க இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 329 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 204%, அதாவது 2 மடங்குக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் 86,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 5ல் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 15ல் வந்து இருக்குது. புக் வேல்யூ 321 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் 5.57% வந்து இருக்குது. 5%க்கு மேலே டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. ஆர்ஓசி 9%, ஆர்ஓஐ 20%, ஆர்ஓஐசி 9%. ஓபிஎம் பார்த்தா கூட 95% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 606 ரூபாயில் இருக்குது. இங்கே பாருங்கள் புக் வேல்யூ வந்து 321 ரூபாவும் இன்டென்சிக் வேல்யூ 606 வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது புக் வேல்யூ பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஜி ரேஷியோ 0.41 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் பே ரேஷியோ 30%. அதாவது இவங்களை 100 ரூபாய் லாபம் வருதுன்னா 30 ரூபா நம்மளை டிவிடெண்டாக தராங்க. அப்படி கொடுத்த டிவிடெண்ட் ஈல்டு 5%க்கு மேலே இருக்குது. இதுவே இன்னும் ஃபியூச்சரில் இந்த டிவிடெண்ட் பே ரேஷியோவை 30, 40, 50, 60 இந்த மாதிரிலாம் மாற்றினாங்க அப்படின்னா இன்னமும் நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறும். டெப்ட் ஈக்விட்டி 6ல் வந்துருக்கு. இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால டெப்ட் ஈக்விட்டி 6 அப்படிங்கிறது ஓகே தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1ல் வந்து இருக்குது. அடுத்து இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 11% வந்து இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாருங்கள். லாஸ்ட் 10 வருஷத்தில் 14%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 14% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு 5% வச்சா கூட மினிமம் 20% ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த கம்பெனி கொடுக்குது. 14% சிஏஜிஆரில் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது பேசிவ் இன்கம் மாதிரி வருஷம் 5% வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பெனிஃபிட்டுமே வந்து கிடச்சிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லிமிட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 ரெவன்யூ 20,544 கோடியும், அப்போ வந்து பாருங்கள் 5,344 கோடி தான் நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பாருங்கள் மார்ச் 2026 ரெவன்யூ 59,586 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 16,308 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் சரி நெட் சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 52% ஷேர் ஹோல்டிங்க்கு, எஃப்ஐட்ட வந்து பாருங்கள் 15%, டிஐட்ட வந்து 16%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 14% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து எஃப்ஐடி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டு ப்ளஸ் டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதில் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை. அடுத்தது இவங்களோட டிவிடெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2வது மாதம், 3வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், 10வது மாதம், இப்போ ஆகஸ்ட் மாதம் கூட 14ஆம் தேதி ஒரு ஷேருக்கு ₹1.55 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேசிவ் இன்கமாகவே வந்து இருக்கும். அடுத்தது மசகா டக் ஷிப்பில்லர்ஸை பற்றி பார்த்துடலாம்.
இந்த கம்பெனி பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டதாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீலாக வந்து பார்த்துருப்போம். பார்க்கலாங்க. இந்த இப்போ டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஒரு 90,000 கோடிக்கான ஒரு அப்ரூவல் வந்து கவர்மெண்ட்டில் வந்து தர வேண்டியிருக்காங்க. அந்த அப்ரூவல் வந்துச்சுன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு growth ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு growthல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி. பார்க்கலாங்க. இந்த 2600 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹையில் வந்து சுற்றிட்டு இருக்கு. இதை உடச்சிக்கிட்டு மேலே போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% 2% தான் நம்ம இப்போதைக்கு நெகட்டிவ்ல இருக்கு. பார்க்கலாம் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஷேருக்கு ₹4.50 நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் வந்து இருந்தது. இதுக்கப்புறம் நிஃப்டி 50 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. நாளைக்கும் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.